பெண்டிங் சுதாட்டம் ஒன்று நடத்தல. இந்த சேனல் கொடுக்கப்பட்ட கணிப்புகள் அனைத்துமே பொழுதுபோக்கு மட்டுமே. இது முழுக்க முழுக்க கணிப்பு மட்டுமே. சரி வாங்க நம்ம டியர் 1 மணிக்கான ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்ப்போம். அது என்ன விஷயம் பண்ணுறான்னு மட்டும் பாருங்க. உங்க கெஸ்ஸிங்கில் வந்தாமலும் ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொரு விஷயமும் அவன் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்மளும் அதே மாதிரி பார்க்குறோம். பட் சூட்டபிள் ஆகுமான்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணுங்க. பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு காமன் நம்பர் ஒரு நம்பர் சொல்லிடுறேன். அந்த கேம் எப்படி விளையாடுறான்னு சொல்லி பார்த்துக்குவோம். ஒரு 678, மறுபடியும் ஒரு 678. இது பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் பாக்ஸில் அடிச்சுக்கிட்டே வரான். நல்லா வாட்ச் பண்ணுங்க. அதை ஒரு 867, மறுபடியும் ஒரு 867, மறுபடியும் போன மாதம் ஒரு 786. இந்த நம்பர் அடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூடவே ஒரு 2 நம்பர் 3 நம்பர் கொண்டாடுறாங்க. ஒரு 600 பாக்ஸு, மறுபடியும் அடுத்த மாதம் ஒரு 600 பாக்ஸு, அடுத்த மாதம் ஒரு 060 பாக்ஸு, ஒரு 06 மட்டும் குறையுது. ஒரு 006 மட்டும் 1 குறையுது பாக்ஸில் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு. இன்னொரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த 678க்கு ஒரு 510 பாக்ஸு, இந்த 678க்கு ஒரு 015 பாக்ஸு, இந்த 867க்கு ஒரு 105 பாக்ஸ் ஒரு மாதம் விட்டு கிளியர் பண்ணிட்டான். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த 678க்கு ஒரு 990, இந்த 867க்கு ஒரு 909, இந்த 867க்கு ஒரு 099. பேட்டர்ன் எப்படி க்ளோஸ் பண்ணுறான் பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு 678க்கு ஒரு 600, இந்த 678க்கு ஒரு 600, இந்த 867க்கு ஒரு 060 ஃபினிஷிங் பண்ணிட்டான். ஒரு நம்பர் மட்டும் பாக்கி நிற்குது. இந்த நம்பர் மட்டும் பாக்கி நிற்கிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 678க்கு ஒரு மாதம் விட்டு ஒரு 990, இந்த 678க்கு ஒரு 990, இந்த 867க்கு ஒரு 909 பாக்ஸு. அப்போ இந்த 867க்கு ஒரு 099 பாக்ஸ் ஃபினிஷிங் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இந்த 678க்கு ஒரு மாதம் விட்டு ஒரு 510, இந்த 678க்கு ஒரு 015, இந்த 867க்கு ஒரு 105. இது பாக்ஸ் ஃபினிஷிங் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். 3 டைம் விளாண்டான். இதில் 3ஆவது டைம் விளையாடாமல் இருக்கிறது ஒரே நம்பர் 006 விளையாடாமல் இருக்கான். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் விளையாடுறான் பாருங்க. ஒரு 70, 207 பாக்ஸு, இங்கே ஒரு 207 அடிச்சிருப்பானே, இங்கே ஒரு 207 பாக்ஸு. அப்போ ஒரு 072 பாக்ஸில் ஒன்று வர வேண்டியது இருக்குது. அதுக்கு காமனாக பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு விஷயம் பண்ணியிருப்பான் பாருங்கள். அதுக்கு ஒரு பிசியில் ஒரு 70, இது மார்க் பண்ணிங்கன்னா ரொம்ப இதாக போகும். ஒரு பிசியில் ஒரு 70, இந்த 860, இந்த 678க்கு ஒரு பிசியில் 70 அடித்தான். இந்த 867க்கு இந்த 207 பாக்ஸ் அடித்தான். இந்த 867க்கு ஒரு பிசியில் ஒரு 70, இந்த பிசி 70, இங்கே 07, மறுபடியும் 70. அப்போ ஒரு 072 இல்லைனா ஒரு 027ன்னு சொல்லி ஒரு நம்பர் 2 நம்பர் வர வேண்டியதாக இருக்குது. பார்த்துக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் வரும்போது ட்ரை பண்ணுங்கள். ஒன்று 006 ஒன்று வர வேண்டியது இருக்குது. பெண்டிங் பாக்ஸ் நம்பரு ஒரு 072, ஒரு 027. மறுபடியும் ஒரு விஷயம் பண்ணுறேன் பாருங்கள், சொல்கிறேன். அது வருஷ நம்பராக கரெக்டாக லாக் பண்ணியிருப்பான் அவன். பாருங்கள். ஒரு 700, ஒரு 500 கேப்பில் ஒரு 600 குறையும். கரெக்டாக இந்த இடத்துல வச்சுருப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு 700, ஒரு 500 கேப்பில் ஒரு 600 குறையுது. கரெக்டாக 600ன்னு சொல்லி ஒரு கேம் விளாண்டான். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வருஷ நம்பருக்கு ஒரு 640, ஒரு 840. அப்போ ஒரு 040 அடிக்கணும். கண்டிப்பாக ஒரு 040 இடத்துல அடித்தான். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போன மாதம் 2 நம்பர் விட்டு வச்சிருப்பான். ஒரு 005, ஒரு 001. இது கண்டிப்பாக கேப் நம்பரில் ஒரு 003 வரும். அது எப்போ அடிக்க போகிறான்னு சொல்லி நம்ம ரொம்ப டீப்பாக பார்க்கும்போது தான் ஒரே ஒரு விஷயம் மாட்டினுச்சு. இங்கே 277, இங்கே 299 பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 277, ஒரு 929. இதில் காமனாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏபியில் 88 வச்சு 882 நம்பர் அடிக்கணும். அது எங்கேயாவது அடிச்சிருக்கான்னு சொல்லி பாருங்கள். 882 அடிக்கணும். ஒரு வேளை அந்த இடத்துல அவன் 880 கூட அந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம்.
ஏன்னா 3வது பேட்டர்னாக இருக்க ஒரு நம்பர் ஏற்றி இறக்கியோ விளையாடலாமே, அதனால் சொல்ல வரேன். ஒன்று 880 இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நம்பரை அடிச்சுட்டான் கண்டிப்பாக ஒரு 0031 வர வேண்டியது இருக்குது, கண்டிப்பாக வரும். உங்கள் கெஸ்ஸிங்கில் வரும்போது ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 678 காமனுக்கு ஒரு 006ம் ஒரு 072 ஒரு 027 சொல்லி ஒரு நம்பரை லாக் பண்ணுறோம். உங்கள் கெஸ்ஸிங்கில் என்னைக்காச்சும் சி போர்டு 2 பி போர்டு 7 இல்லை ஏ போர்டு 0 வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த நம்பரை ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 003 எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, வர வேண்டிய நம்பர் அது வரும். ஏன்னா இந்த 700க்கும் 500க்கும் கேப்பில் ஒரு 600 தூக்கின மாதிரி இந்த வருஷ நம்பருக்கு 640 840 வருஷ நம்பருக்கு 040 தூக்கின மாதிரி இந்த 005க்கும் 001க்கும் கண்டிப்பாக 003 அடிப்பான். ஆனால் 3ன்னு அடிச்சேன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 882 இருக்குது. அது அடித்தாதான் அந்த நம்பர் அடிக்கணும். ஒருவேளை இந்த நம்பரை அடிச்சு அந்த நம்பரோட அடிக்கலாம். அது காமனாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கணும். ஏபியில் மட்டும் 88 வச்சிருக்கான், போன மாதம் இந்த இடத்துல வச்சிருக்கான். அதுக்காண்டி சொல்ல வரேன், ஒரு நம்பர் வரும், இந்த நம்பர் வர வேண்டிய இருக்குது, வரும். அது பார்த்துக்கணும். ஒரு 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, இன்னும் இறக்கல அந்த நம்பர் அவன். பார்த்துக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். இந்த கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.